காய்ச்சலால் உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சேலத்தில் இன்று அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து சுகாதார விழிப்புணர்வு பேரணியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். அடுத்ததாக அரசு மோகன் குமாரமங்கல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் அங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேலும் சிகிச்சையை தீவிரப்படுத்தும்படி அங்கிருக்கும் மருத்துவர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். காய்ச்சலால் ஒருவர் இறந்தார் என்ற நிலையே இருக்கக்கூடாது என்பதில் அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, டெர்ஷரி கேர் என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதே போல மாவட்ட தலைமை மருத்துவமனை, அனைத்து மருத்துவமனை காய்ச்சலுக்கான பிரத்யேகமான வார்டுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனையில் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். எங்கே 3க்கும் மேற்பட்ட ஒருவருக்கு ஃபீவர் இருந்தால் கூட கிளஸ்டர் ஆஃப் ஃபீவர், 3க்கும் மேற்பட்ட ஃபீவர் இருந்தால் எங்களுடைய விரைவு குழுக்கள், ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம், மானிட்டரிங் டீம், கண்காணிப்பு குழுக்கள், எண்டமாலஜிஸ்ட் டீம் என களத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 25,000 மஸ்தூர் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. டெங்கு வைரஸ் காய்ச்சல் குணப்படுத்தக்கூடியதுதான் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எனவே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பை தவிர்க்கலாம் என்றும் அவர் கூறினார். டெங்கும் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் தாங்க. இன்றைக்கி உலகில் 140 நாடுகளில் இருக்குது. அதுக்கான அச்சம், அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய காய்ச்சல். ஏன் அதுக்கு அச்சம் வருதுன்னா, ஒரு விழுக்காடு நபரில் டிலேய்டு ரெஃபரல், சரியாக கவனிப்பாக இல்லாமல் இருக்கும்பொழுது இறப்பு இருக்கிறது ஒரு விழுக்காட்டில். அதையும் நம்ம முறையாக மருத்துவர்கிட்ட போயிட்டோம்னாக்கா அந்த மாதிரி டெங்கு ஷாக் சிண்ட்ரோமோ டெங்கு ப்ளீடிங் சிண்ட்ரோமோ தவிர்க்க முடியும். அதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். நிலவேம்பு கஷாயம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது, அதையும் நாங்கள் பின்பற்றோம்.